அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதம் 1ஆம் நாள், மாசி மாதம் 1ஆம் நாள், கும்பராசியில் சனி பகவானோடு சூரியன் இணையப் போகின்றார். இந்த கும்பராசியில் சனி பகவானோடு சூரியன் இணைகின்ற பொழுது ஒரு 6 ராசிக்காரவங்களுக்கு ஒரு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அந்த தாக்கத்தினால அவங்களுக்குள்ள சில ப்ளஸ்ஸான பலன்கள் குறைந்து மைனஸான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் அந்த 6 ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உதாரண ஜாதகத்தோடு நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் மகர ராசியில் பிரவேசித்த சூரிய பகவான் மாசி 1ஆம் தேதி கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து பயணத்தை தொடங்க உள்ளார். இப்போ இந்த சூரியன் சனி இணைவு கும்பராசியில் இணைகின்ற பொழுது சனி அஸ்தமனம் பெறுவார், ஒளிமங்கிய நிலையில் இருப்பார். இந்த சூழ்நிலையில் 6 ராசிக்காரவங்களுக்கு சுபபலன்களை குறைத்து அசுப பலன்களை செய்வார் அப்படிங்கிறதும், ஒரு 6 ராசிக்காரவங்களுக்கு அசுப பலன்களை குறைத்து சுப பலன்களை அதிகமாக செய்வார் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. இப்போ இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்காரவங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உதாரண ஜாதகங்களோடு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் உதாரண ஜாதகம் போட்டு நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கான விளக்கத்தை உதாரண ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பதிவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதில் முதலாவதாக வர்றது கடகராசி. இப்போ கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார். அப்போ இவரோட சூரியனும் சேர்கின்ற பொழுது என்ன பலன்களை கொடுப்பார்? பொதுவாகவே சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த இணைவு இருக்கக்கூடாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. அந்த இணைவினால் சில ராசிகள் நன்மை அடையுது இல்லையா, சில ராசிகள் தானே தீமைகளை அடையுது. அப்படின்ற போது அந்த சூரியன் சனி இணைவு இந்த கடக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் இந்த 13ஆம் தேதி கிரக அமைப்புகளை பாருங்கள். உங்கள் கடகராசியை நான் 1ன்னு போட்டிருக்கிறேன். ஆனால் காலபுருஷன் தத்துவப்படி மேலே மேசராசிலேருந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி வரிசையாக 12 ராசிகளையும் நான் வரிசைப்படுத்திருக்கிறேன். ஆனால் உங்கள் ராசி 1ஆவது அப்படிங்கிறதையும் நான் 4ஆவது கட்டத்தில் 1ன்னு போட்டு கடகராசின்னு எழுதி அதுக்குள்ள கிரக அமைப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக தியரியாக சொன்னால் யாருக்கும் புரியாது. இப்போ நீங்கள் இந்த ஜாதக கட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிருவீங்க. காரபுருஷன் அப்படின்றது மேசராசி, உங்கள் ராசி மேசராசிலேருந்து 4ஆவது ராசி. இப்போதைக்கு நமக்கு இது 1ஆவது ராசி, உங்கள் ராசி 1ஆவது ராசி அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம பலன் பார்க்குறோம். அந்த வகையில் கடகராசிக்கு எண்ணிக்கிட்டே வாங்க. 1, 2, 3 3ஆவது கட்டத்தில் கேது பகவானும், 4, 5, 6ஆவது கட்டத்தில் சுக்கிர பகவானும், 7ல் செவ்வாயும் புதனும், 8ல் சூரியன் சனி இணைவு, 9ல் ராகு. அன்றைக்கு கோச்சாரத்தில் சந்திர பகவான் ராகுல அந்த மீனராசியில் இருக்கிறாரு. மேசத்தில் குரு பகவான். உங்கள் ராசிக்கு 10ஆவது ஸ்தானம், தொழில் ஸ்தானம். இதுதான் உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். இதை நீங்கள் நல்லா பார்த்து புரிஞ்சுக்குங்க. இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் சூரியன் சனி இணைவா? இந்த ராசியிலேருந்து 8ஆவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தான் நமக்கு அஷ்டம சனின்னு சொல்கிறாங்களா? ஆமாம், 8ஆவது இடம் அஷ்டமத்தை குறிக்கக்கூடிய இடம், மறைவு ஸ்தானம். அதில் சனி பகவான் இருக்கிறார். அதான் அஷ்டம சனி இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது. 8ல் சனி இருந்தால் நஷ்டம் அப்படிங்கிறது. பொறுமையாக நிதானமாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இவரோடு சேர்ந்து இந்த அது கும்பராசியில் சூரியன் சனி இந்த இருவர்களும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கின்றதுனால என்ன பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் இப்போ நான் பலன் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. முதலாவது பாயிண்ட், உடல்நிலையில், உங்களுடைய உடல்நிலையில் தனி கவனம் செலுத்தணும். ஒரு சிறிய காய்ச்சல் தலைவலிண்டா கூட நம்ம அசால்ட்டாக இருக்காமல் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை விரைந்து எடுத்துக்கிறணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
இது மாதிரி உடலில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து நாம் சரி பண்ணி வச்சுக்கிறணும். அப்போ உடல்நிலையில் வந்து அதிக கவனமாக இருக்கணும். அதேமாதிரி இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க வர்றீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டயட்டில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சாப்பாடு தண்ணிகளை இப்படி தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோலோடு இருப்பாங்க. அப்புறம் இக்கட்டான சூழ்நிலை வெளியில் பயணமாகி போகிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஹோட்டலில் வெளியில் சாப்பிட வேண்டியது வந்துடும். சில நேரங்கள் சாப்பாடு துரித உணவுகள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை நம்ம சாப்பிட வேண்டியது வந்துடும். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மிகுந்த பிரச்சனைகளை கொடுக்கும், உடல் உபாதைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அந்த விஷயங்களை சாப்பாடு விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதேமாரி அப்பா மகன், அதாவது மூத்த மகன், இளைய மகன் இல்லைங்க, மூத்த மகன். சனி பகவான் எப்பயுமே மூத்த மகன், சூரியன் தந்தைகாரகன். இந்த மூத்த மகனுக்குள் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு, வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ தந்தை மகன் உறவு வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்குது. அதனால் இவங்க வந்து எப்போவுமே கோபப்படாமல் பொறுமையாக அப்பா சொன்ன மகன் கேட்குறது, மகன் சொன்ன அப்பா கேட்குறது, இந்த மாதிரி விட்டு கொடுத்து பேச்சை குறைச்சி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக விடுபடலாம். இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உகந்ததாக இல்லை. இப்போ இந்த நேரங்களில் வந்து நம்ம முதலீடு பண்ணால் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நமக்கு ஏற்படுத்திடும். அதனால் இந்த ஒரு மாத காலத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த அந்த முதலீடுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரியன் பெயர்ச்சியாகி மீனராசிக்கு போகிற வரைக்கும், அதாவது ஒரு மாத காலத்திற்கு ஜாதகத்தில் போட்டிருக்கிறேன். 13/2/2024 பிப்ரவரி முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி வரைன்னு போட்டிருக்கிறேன். இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளாம் நீங்கள் வந்து தவிர்த்து அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுத்து பார்த்து கவனமாக போகணும் அப்படிங்கிறது ஒன்று. வயதானவங்க வீட்டில் யாராவது வயசானவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சூழ்நிலைகளை ஒரு மனசுக்கு கவலை தரக்கூடிய வகையில் இருக்கும். அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இது வந்து கடகராசிக்குள்ள பலன். இதுதான் கடகராசிக்கு நடக்கக்கூடியது. இப்போதைக்கு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டுகள் இது மட்டும்தான். அடுத்தது சிம்ம ராசிக்கான உதாரண ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதில் மேலே வந்து மாசி 1ஆம் தேதி அப்படின்னு போட்டு 13/2/2024 பிப்ரவரி முதல் 12/3/2024 மார்ச் மாதம் வரை அப்படின்னு போட்டிருக்கிறேன். இந்த ஜாதக கட்டத்தை நீங்கள் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கங்க. அதேமாரி காலபுருஷனுக்கு 1ஆவது இடத்துல குரு பகவான். அப்போ உங்கள் ராசி சிம்ம ராசி, அதை நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் கிரகங்களை எண்ணிக்கிட்டே வாங்க. சிம்ம ராசிக்கு 2ஆவது இடத்துல கேது பகவான், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல செவ்வாய் புதன், 7ஆம் இடத்துல சூரியன் சனி, 8ஆவது இடத்துல ராகு சந்திரன் அன்றைக்கு கோச்சாரத்தில், 9ஆவது கட்டத்தில் வந்து குரு பகவான். இது அன்றைக்குள்ள கிரக நிலைகள், அதாவது ஆரம்பம். அஸ்தமனம் சொல்லக்கூடிய சூரியன் சனி இணையக்கூடிய ஆரம்ப காலங்கள். இது முடிவு அப்படிங்கிறது வந்து மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இப்போ இந்த ஜாதக கட்டத்தை பாருங்கள். உங்கள் ராசியிலேருந்து 7ஆவது இடத்துல சூரியன் சனி இணைந்திருக்கிறார். 7ஆவது இடம் களத்திரஸ்தானம், நண்பர்கள், கூட்டாளிகள், தொழில்கள், இதை குறிக்கின்ற இடம், உறவினர்களை குறிக்கின்ற இடம். அப்போ இந்த இடத்துல சூரியன் சனி இணைகின்ற பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையை தான் முன்வைப்பார். அதைத்தான் முன்னெடுத்து சனி பகவான் செய்வார். இந்த சூரியன் சனி அதைத்தான் செய்யும். அப்போ கணவன் மனைவி உறவுகள் வந்து விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவாங்க. வாக்குவாதங்கள் ஏற்படும். சுற்றத்தில் இருக்கிறவங்க கூட நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுத்து அவங்க பேச்சுகள் மூலயமாக நமக்கு குடும்பத்தில் சண்டை வந்துடும். அப்போ இந்த விஷயங்களில் வந்து கணவன் மனைவி வந்து எப்போவுமே கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். மனைவி சொல்கிற சில வார்த்தைகளை கேட்டு கேட்டு நடந்துக்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் இவங்களும் கொஞ்சம் வார்த்தைகளை கேட்டு நடந்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் வீம்பாக பேசாமல் விட்டு கொடுத்து போக வேண்டிய இது பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். 2 பேர்த்தையும் பிரித்து வச்சிடும். அப்போ கண்டிப்பாக அந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நண்பர்கள், கூட்டாளிகளை சொல்லுகின்ற இடம் இல்லையா? நண்பர்கள் சாதாரணமாக சிரித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் சொல்கிறது அதில் வந்து ஒரு தேவையில்லாத வார்த்தையாக இல்லாட்டியும் கூட அது நல்ல வார்த்தையாக இருக்கும். ஆனால் அவருக்கு டக்குன்னு அந்த இடத்துல பிடிக்காமல் போயிடும். திடீர்னு அவர் கோவப்பட்டு 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க. இப்போ அவர் வந்து கெஞ்சி மண்டாடுவார், நான் என்ன சொன்னேன், நான் வந்து விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சீரியஸாக சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் கெஞ்சினாலும் இவர் கேட்க மாட்டார்.
ஏன்னா சூரியன் சனி அந்த இடத்துல அந்த வேலையை செஞ்சிருவார். அப்போ நண்பர்கள் பேசுகின்ற பொழுதும் பார்த்து கவனமாக பேச வேண்டும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுத்துருவார். இப்போ இந்த கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பார்த்து கவனமாக இருக்கணும். ஒரு 10 குறைஞ்சாலும் அதை விட்டு கொடுத்து போய் பொறுமையாக நிதானமாக கணக்கு போட்டு அது என்ன லாபம், இது என்ன நஷ்டம், இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசி தீருங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. எந்த வேலையாக இருந்தாலும் முழுமையாக செஞ்சு முடிங்க. அறகுறையாக விட்டுறாதீங்க. ஏன்னா அறகுறையாக விடக்கூடிய சூழ்நிலையை இந்த சூரியன் சனி ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக விருச்சக ராசி. விருச்சக ராசியோடைய கிரக அமைப்புகளை இந்த ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள். விருச்சக ராசிக்கு தேதி வாரியாக மேலே ஹெட்டிங்கில் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போது விருச்சக ராசி 1வது ஸ்தானமாக வச்சுக்கோங்க. அந்த 1வது ஸ்தானத்துலேருந்து கிரகங்களை எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 2வது இடத்துல சுக்கிரன், 3வது இடத்துல செவ்வாய் புதன், இந்த 4வது இடத்துல சூரியன் சனி இணைவு, 5ஆம் இடத்துல ராகுசந்திரன், 6ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் உங்கள் கிரக அமைப்புகள். இது 13ஆம் தேதி உள்ளது. பிப்ரவரி 13 மாசி 1ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் கிரக அமைப்புகள் இதுதான். சூரியன் அந்த ஒரு மாதம் சனியோடு சேர்ந்து இருக்கின்ற காலகட்டங்கள் ஒரு மாதம். அந்த மாதத்து வரைக்கும் உங்களுக்கு என்ன அசுப பலன்கள் நடக்கும், எப்படி கவனமாக இருந்துக்கிறோம் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். பார்த்துக்குங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த விருச்சக ராசிக்கு 4வது ஸ்தானம் சுகஸ்தானம், தாய் ஸ்தானம், வீடு வண்டி வாகனங்கள் ஸ்தானம். இந்த இடத்துல சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திடும். அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை, அவங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுத்து அவங்கள நோய்வாயப்பட வச்சிடும். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அதை சொல்லுவாங்க, நேற்று வரைக்கும் நல்லா நாங்கள் திடீர்னு படுத்தாலும் 10 நாள் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பையெல்லாம் இந்த சூரியன் சனி இணைவு ஏற்படுத்தி விட்டுரும். இது வயதானவங்களுக்கு. இப்போ தாய் என்பவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயசில் இருப்பாங்க, 60 வயசில் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ கண்டிப்பாக மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிறணும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகக்கூடும். அதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனக்குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவாங்க. ஏன்னா விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இல்லையா. அப்போ சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறனால இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக வரும். நீங்கள் கண்டிப்பாக செலவு செஞ்சு தான் ஆகணும். ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது வரக்கூடிய அமைப்பு. வருமானம் 10 ரூபாயாக இருக்கும், செலவு 12 ரூபாய் ஆயிரும். அப்போ அதையும் சகிச்சு தான் போக வேண்டிய கட்டம் இந்த ஒரு மாதத்துக்கு. இப்போ எப்போவுமே கோச்சார கிரகங்களுடைய பேச்சின் அடிப்படையில் தான் நமக்கு பலன்கள் அதிகமாக நடக்கும். போன மாதம் நம்ம ஒரு வருமானத்திலேயே ஏதோ ஒரு வகையில் அதிகமான பண வரவை பொருள் வரவை ஈட்டியிருப்போம். ஒரு 6 மாதம் கழிச்சு அது நமக்கு விரயமாகிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்துடும். என்ன காரணம்? கிரக அமைப்புகள் அப்படி. அதனால் இது யார் என்ன சொன்னாலும் அது நடந்தே தீரும். அதனால் விருச்சக ராசிக்காரவங்க அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. சிம்ம ராசிக்காரவங்க கண்டக சனியில் இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. அடுத்ததாக மகர ராசி. இந்த மகர ராசிக்கு உதாரண ஜாதகம் போட்டு விளக்க இருக்கிறேன். மேலே ஹெட்டிங்கில் படிச்சுக்கோங்க. எந்த தேதியில் ஆரம்பம் எந்த தேதியில் முடிவு அப்படின்றத நான் போட்டிருக்கிறேன். மகர ராசி ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். இப்போ கோச்சாரத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த கட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மகர ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 10வது ராசி. அது இப்போ உங்களுக்கு 1வது ராசி. இப்போ இந்த 1வது ராசி மகர ராசி அப்படின்றா அந்த மகர ராசியில் செவ்வாய் புதன் இணைந்திருக்கிறாங்க. அதுலேருந்து நீங்கள் எப்படி எண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா 1 2 3 4 5 12 வரைக்கும் எண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். இந்த மகர ராசிக்கு 2வது ஸ்தானம் தனம் குடும்ப வாக்குஸ்தானம். இந்த இடத்துல சூரியன் சனி இணைஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ மகர ராசிக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சனியும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறாங்க. 3வது இடத்துல ராகு சந்திரன் அன்னை கோச்சாரத்தில், 4வது இடத்துல குரு பகவான், 9வது இடத்துல கேது பகவான், 12ல் சுக்கிரன். இதுதான் மகர ராசிக்குள்ள கிரக அமைப்புகள். இப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி சூரியன் இணைஞ்சிருந்தால் என்னங்க செய்வார்? கண்டிப்பாக பேச்சுவார்த்தைகள் கவனமாக பேச வேண்டும்.
நம்ம பேசுகிற பேச்சு வந்து நமக்கு நல்லதாகப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு அது பகைமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைஞ்சுவிடும். திடீர்னு யாருக்கு எந்த சூழ்நிலையும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. ஒரு விதண்டவாதமாக பிடிவாதமாக பேசுகிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைச்சிக்கிறணும். என்ன பேசினாலும் ஒரு தடவைக்கு 9 தடவை யோசனை பண்ணி பேச்சுங்க. குடும்பத்திலனாலும் சரி, வெளியிலனாலும் சரி. ஏன்னா வாக்கில் சனி பகவான், அந்த வாக்கு என்ன? நாக்கு. நம்ம நாக்கில் சனி பகவான் குடியிருக்கிறார். அவரோட சேர்ந்து சூரியனும் இருக்கிறார். ஏற்கனவே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அப்படின்ற பொழுது கண்டிப்பாக வாக்கில் சனி இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் நம்மளை வந்து முன்னுக்கு பிறனா பேச வச்சிடும். என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேச வச்சிடும். நிதானம் இல்லாமல் பேசியிருப்போம். அப்போ இந்த இடத்துல முக்கியமாக வந்து வாக்கை வந்து கவனமாக பார்த்து எடுத்து பேசணும். குடும்பத்தில் வந்து சிக்கல்களை ஏற்படுத்திடும். எல்லாரும் கூடயும் சண்டை போட வச்சிடும். ஏன்னா அது சண்டை போடுறதுக்கு என்னென்ன? வாக்கு தான், உங்கள் பேச்சு தான். அப்போ குடும்பத்தில் பார்த்து கவனமாக பேசணும். வெளி இடத்துல அதேமாரி தான். அதேமாதிரி வருமானங்களில் கை வைக்கும். நிறைய வருமானத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய செலவுகள் எடுத்து வந்து எக்ஸ்ட்ரா கடன் வாங்க வச்சிடும். இது அந்த மாதிரி சூழ்நிலையை நமக்கு கொடுக்கக்கூடிய சூரியன் சனி இணைவு. இப்போ இந்த கட்டத்தில் வந்து கண்டிப்பாக இந்த காலங்களில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கடன் வாங்குறத தவிர்க்கணும். அதே மாதிரி பண பரிவர்த்தனைகள் செய்வீங்க பார்த்தீங்களா? கொடுக்கல் வாங்கல், அதில் ரொம்ப கவனமாக இருங்க. வாகனங்களில் பயணிக்கிறவங்க வேகமாக போகாதீங்க. கவனமாக மெதுவாக போங்க. ஏன்னா அதன் மூலயமா நம்ம சில நேரங்களில் வந்து சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதாவது வண்டி வாகனங்கள் பயணங்கள் செய்கிறவங்க வந்து வேகத்தை குறைச்சி நிதானமாக கவனமாக பயணமாகுங்க. ஏன்னா மகர ராசியில் சூரியன் சனி இணைவு இந்த மாதிரி ஒரு மைனஸான பிரச்சனையை நமக்கு கொடுத்துரும். அடுத்ததாக வந்து கும்பராசி. கும்பராசிக்கு உதாரண ஜாதகத்தோடு நான் விளக்கியிருக்கிறேன். கும்பராசிக்காரவங்க பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. மேலே ஹெட்டிங்கில் மாசி 1ஆம் தேதி சூரியன் சனி இணைவுன்னு போட்டிருக்கிறேன். அது மார்ச் 12 வரைக்கும் போட்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ காலபுருஷனுக்கு உங்கள் ராசி 11ஆவது ராசி. ஆனால் இப்போதைக்கு வந்து 1ஆவது ராசி உங்கள் ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கும்ப ராசியில் சூரியன் சனி இப்போ கோச்சாரத்தில் இணைகிறாங்க. 13ஆம் தேதி சூரியன் சனி பகவானோடு இணைகிறார். உங்கள் ராசிக்கு வர்றார். இப்போ வந்து இந்த சூரியன் சனி இணைவு உங்களுக்கு என்ன செய்யும்? சனி வந்து ஜென்ம சனியாக இருக்கிறார். கும்பராசிக்கு சனி ஜென்ம சனியாக இருக்கிறார். அவரோட சேர்ந்து சூரியனும் வர்றார். இப்போ என்ன பிரச்சனைகளை கொடுப்பாங்க? இப்போ அதுலேருந்து நீங்கள் எண்ணிக்கங்க. 2வது ஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் ராகுபவன், அன்னை கோச்சாரத்தில் சந்திரன், 3வது கட்டத்தில் வந்து குரு பகவான், 8ல் கேது, 11ல் சுக்கிரன், 12ல் செவ்வாய் புதன். உங்கள் ராசிக்கு 12 விரைஸ்தானத்தில் செவ்வாய் புதன். இது உங்கள் ராசி அமைப்பு கட்டம். இப்போ உங்கள் கும்ப ராசியிலே சூரியன் சனி இணைந்திருக்கிறாங்க. இந்த ராசியிலேயே சூரியன் சனி ஜென்ம சனியாக இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத மைனஸான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கேயும் முழுக்க நம்மளுடைய மனம், நம்மளுடைய உடல், நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே மந்தமடையக்கூடும். எதுலேயுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் எப்படினாலும் முயன்று போய் அதை செஞ்சு முடிச்சலான்னு சொல்லி நீங்கள் வெளியேறினாலும் அது வந்து உங்களுடைய கைகால் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் அடுத்த நிமிஷமே அது வந்து டவுன் ஆயிரும். அந்த மாதிரி டவுனான சூழ்நிலைகளுக்கு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதாவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோம்பலை கொடுக்கும். அந்த சோம்பல் வந்தால் நம்ம செயல்பட முடியுமா? சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. அப்போ இந்த காலகட்டத்தில் அதைத்தான் இந்த சனியும் சூரியனும் செய்வார்கள். ஏற்கனவே கும்பராசிக்கு ஜென்ம சனி, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன வேலை செஞ்சாலும் சரி, அது வந்து ஸ்லோவாக தான் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடும். அதிவேகமாக செயல்பட வைக்காது. அப்போ அதிலோட சூரியனும் சேர்ற போது முழுக்க அது வந்து மிகுந்த ஒரு குறைபாட்டை நமக்கு கொடுத்துரும். அப்போ ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த ஆரோக்கிய குறைபாடுன்னு என்ன? மன சோர்வாயிரும், உடல் சோர்வாயிரும், எந்த ஒரு இதிலும் செயல்பட முடியாது, எடுக்க முடியாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நான் அப்படியே தொய்வடைஞ்சிக்கிட்டே இருக்கும். எந்த வேலையும் சீக்கிரமாக முடியாது, இழுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அது ஆரோக்கிய குறைவை நமக்கு ஏற்படுத்திடும். இந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். இப்போ ரிலாக்ஸாக எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு நடைப்பயிற்சிகள், தேக பயிற்சிகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். தியானம் பண்ணுங்கள், யோகாசனம் செய்யுங்க,
இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மனம் வந்து புத்துணர்வு பெறும். அப்போ மனம் வந்து புத்துணர்வு பெற்றுச்சுன்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் தெளிச்சு பெற்றும், சுறுசுறுப்பாயிருக்கும். இப்போ அதைத்தான் அது யோகாசனங்கள் தியானங்கள் தான் உங்களுக்கு முக்கியமாக செய்யணும். உடற்பயிற்சி கண்டிப்பாக செஞ்சால் தான் அந்த புத்துணர்வான நிலைக்கு நம்ம வர முடியும். அதேமாதிரி தேவையற்ற செலவுகள் வரும். அது தவிர்க்க முடியாத செலவுகளாக இருக்கும். இந்த ஒரு மாதத்துக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் தான். அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். என்ன தான் நம்ம பிடிச்சாலும் அந்த செலவுகள் நிற்காது. அதேமாதிரி வந்து மன வாழ்க்கையில் வந்து சில மாற்றங்களை மாறுதல்களை வந்து கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசிக்கு. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருங்க. இது கும்பராசிக்கான சூரியன் சனி இணைவுக்கான பலன்கள். அதிகமாக பாதிப்பு இல்லை. அடுத்ததான் மீன ராசிக்காரவங்க. மீன ராசிக்கு நான் வந்து உதாரண ஜாதகத்தை போட்டு விளக்கம் போட்டு நான் காட்டியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. மேலே ஹெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் 1 பிப்ரவரி 13/2/2024 முதல் மார்ச் 12 வரை அப்படின்னு போட்டிருக்கிறேன். இப்போ காலபுருஷனுக்கு உங்கள் ராசி 12வது ராசி விரைய ராசி. இப்போ நமக்கு 1வது ராசி அதான் உங்களுக்கு 1வது ராசி. இப்போ இந்த 1வது ராசியில் வந்து ராகு, உங்கள் ராசியில் ராகு இருக்கிறாரு. அன்னைக்கு கோச்சாரத்தில் சந்திரன், 2வது இடத்துல குரு பகவான், ராசிக்கு 7ல் கேது பகவான், ராசிக்கு 10ல் சுக்கிரன், ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன், 12ஆம் இடத்துல சூரியன் ப்ளஸ் சனி. இதுதான் உங்கள் ராசிக்கு 12வது கட்டத்தில் சூரியன் சனி விரயஸ்தானத்தில் இணையிறாங்க. ஏற்கனவே மீன ராசிக்கு 7ரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த 7ரை சனி காலகட்டத்தில் இப்படி ஒரு இந்த ஒரு மாத காலம் சூரியன் சனி இணைய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன மைனஸான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீருவாங்க. அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணி நடந்துக்கிறணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விளக்கம். இப்போ மீனராசியை பொறுத்த மட்டும் விரயராசின்னு ஆகிப்போச்சு. இந்த விரயராசியில் வந்து சூரியன் சனி இணையிறாங்க. இப்போ எல்லா விஷயங்களுமே இந்த காலகட்டம் ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக திட்டமிட்டு செயல்படாமல் எந்த ஒரு செயலும் நீங்கள் செய்யாதீங்க. எந்த ஒரு காரியம் செய்யப்போனாலும் ஒரு தடவைக்கு 9 தடவை யோசனை பண்ணுங்கள். நாளைக்கு 11 மணிக்கு தான் அந்த பேங்குக்கு போகணும், நாளைக்கு 11 மணிக்கு தான் பத்திர ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதை திட்டமிட்டு செயல் வச்சு கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு வெற்றி அடைய முடியும். ஏனோதானு பார்த்தா நீங்கள் இழுபறி ஆகிட்டே இருக்கும். அதனால் மனுஷன் வந்து நமக்கு வெறுப்பான சூழ்நிலையை மனசோர்வாயிரும். என்னடா ஒரே அலைச்சலாக இருக்குன்னு நீங்களாக வந்து உங்களை நீங்கள் திட்டிக்கிருவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவார். அதனால் இந்த நேரங்களில் வந்து திட்டமிட்டு செய்யுங்க. ஏன்னா விரயத்தில் சூரியன் சனி இருக்கிற இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டால், அதாவது மற்றவங்களுடைய சண்டை சச்சரவுகள் விவகாரத்தில் வந்து நீங்கள் தலையிடக்கூடாது. மற்றவங்களுடைய விவகாரத்தில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக நீங்கள் பெரிய பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்கிறதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்திடும். இப்போ அவங்க கோர்ட்டு கேஸில் அலையிறாங்கன்னா உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் அலையணும். அப்போ உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு உங்களுடைய சுய வேலைகளை விட்டுட்டு அவங்கள பின்னாடி அலைஞ்சால் அதனால் என்ன லாபம் இருக்குது உங்களுக்கு? அதனால் மற்றவங்க விஷயத்தில் வந்து இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக தலையிடாதீங்க. அதுக்கு என்ன ஒரு தலை போகிற காரியமாக இருந்தாலும் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும். கண்டிப்பாக தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஆளாக நேரிடும். இதேமாரி வந்து செலவுகளை சுய செலவுகளாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு செய்கிற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க. தாராளமாக செலவழித்து நல்ல பேர் வாங்கலான்னு சொல்லி இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதனால் கடன் தான் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் உங்களோட செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆள்க நடந்துக்குருவாங்க, உங்களை செலவழிக்க வச்சுருவாங்க. நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் போய் கடன் வாங்கி உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டி வந்துடும். அப்போ இதன் மூலமாக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துடும். வெளியூர் பயணங்களில் வந்து தேவை இருந்தால் பயணமாகுங்க, தேவையில்லைன்னா போகாதீங்க. தேவையில்லாமல் பயணமாகி அதனால் வீண் விரயங்களை நீங்கள் சந்திக்க கூடாது. அதனால் இந்த நேரங்களில் வந்து வெளியூர் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் இந்த 6 ராசிக்காரங்களும், அதாவது கடகராசி, சிம்மராசி, விருச்சக ராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசி, இந்த 6 ராசிக்காரங்களும் இந்த ஒரு மாத காலத்திற்கு சூரியன் சனி இணைவு பெறுகின்ற இந்த ஒரு மாத காலத்திற்கு இந்த மாதிரியான விஷயங்களால் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை சந்தோஷமானதாக வாழ்ந்துக்கலாம். பார்த்து கவனமாக இருங்க. கண்டிப்பாக சனி பகவான் கோயிலுக்கு சென்று வாங்க. அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. குறிப்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விளக்கு போட்டாலே போதும். பெரிய பரிகாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. சனி பகவான் கோயிலுக்கு சென்று விளக்கு போட்டு பரிகாரம் செஞ்சால் மட்டும் போதும். வேறு ஒரு அதிகமான காசு பணங்களை செலவழித்து நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு பரிகாரமே கிடையாதுங்க. அதனால் அந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருங்க. சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
கொஞ்சம் மனசு தெளிவாயிரும், பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆயிரும். இந்த பதிவை நீங்கள் பார்த்து முழுசாக ரிப்பீட் பண்ணி போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.